அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் அரவிந்தன் கே. அரசு நாமக்கல் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஆன்டி ஏஜிங் மெடிசன், அதாவது முதுமை தடுப்பு மருத்துவம். முன்னுரை. முதுமை தடுப்பு மருத்துவம் என்றால் என்ன? முதுமை இயற்கை செயலா, நோயா? ஏன் முதுமை தடுப்பு இப்பொழுது முக்கியம்? தற்போதைய மருத்துவத்தில் அதிகரித்து வரும் முக்கியத்துவம் என்ன? பார்ப்போமா? முதுமையின் மருத்துவ வரையறை, அதாவது டெபனிஷன். செயல்திறன் குறைவு, மைட்டோகாண்ட்ரியா செயலிழப்பு, மூலச்செயல் குறைபாடு, செல்களுக்கிடையேயான தகவல் தொடர்பு மாற்றம், டீலோமியர் தேய்மானம். முதுமை வெர்சஸ் நோய். முதுமையும் நோயும் ஒன்றல்ல. முதுமை நோய் பாதிப்பு வாய்ப்பினை அதிகரிக்கின்றது. எடுத்துக்காட்டு, சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பு முதியோர்களை பாதிக்கின்றன. முதுமையின் வகைகள். முதுமை 4 வகைப்படும். கால அடிப்படையிலான முதுமை, உயிரியல் முதுமை, மனநிலை முதுமை மற்றும் சமூக முதுமை. முதுமையின் கோட்பாடுகள். முதுமையின் கோட்பாடுகள் பல உள்ளன. அதில் மிகவும் முக்கியமான ஐந்தினை நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன். மரபணு கோட்பாடு, டீலோமியர் கோட்பாடு, கட்டுக்கடங்காத மூலக்கூறுகள் கோட்பாடு, தேய்மான கோட்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல கோட்பாடு. முதுமை தடுப்பு மருத்துவத்தின் அடிப்படை கருத்து என்ன? முதுமையை தாமதப்படுத்துதல், செல்களின் செயல்பாட்டை பாதுகாத்தல், நோயில்லா நீண்ட ஆயுளை கொடுத்தல். முதுமை தடுப்பு. உணவின் பங்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதாவது வைட்டமின் சி அதிகம் உள்ள ஆரஞ்சு பழங்கள், லெமன் பழங்கள் ஆகியவற்றை உண்தல். மேலும் வைட்டமின் இ அதிகம் உள்ள கீரை வகைகளை உண்தல். மேலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய உள்ள மீன் வகைகளை உண்தல். மேலும் வைட்டமின் B12 மற்றும் ஃபோலேட் டீலோமியர் தேய்மானத்தை பாதுகாக்கின்றன. மேலும் சிர்டுயின்கள் எனப்படும் புரதங்கள் முதுமையை தடுக்கின்றன. சர்க்கரை, மைதா போன்ற வெள்ளை நிற பொருட்கள் கிளைகேஷன் எனப்படும் விஷயத்தை நமது தோள்களில் உள்ள கொல்லாஜன் எனப்படும் புரதத்தை தேய்மானமடைய செய்கின்றன. எனவே நமது தோள்களில் சுருக்கங்கள் உருவாகின்றன. எனவே வெள்ளை நிற சர்க்கரை மற்றும் மைதாவினை தடுப்பது மிகவும் அவசியம். மேலும் வர்ணமயமான காய்கறிகளை உண்தல் முதுமையை தடுக்கும். மேலும் குறைவான கலரி உண்தலின் மூலம் ஆட்டோபேகி எனப்படும் ஒரு விஷயத்தை நாம் அணுகலாம். அதாவது இடைவெளி விட்டு உண்ணும் முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸ்பெர்மிடின் அதிகம் உள்ள மஷ்ரூம்கள், அதாவது காளான்களை நாம் உண்ணும் போது ஆட்டோபேகியை நாம் தூண்ட முடியும். மேலும் நீரேற்றம், அதாவது ஒரு நாளைக்கு 3 முதல் 4 லிட்டர் குறைந்தபட்சம் நீர் உண்ண வேண்டும். வாழ்க்கை முறை, அதாவது உடற்பயிற்சி. ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் 3 நாட்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதிகம் உட்கார்ந்தே வேலை செய்யும் நபர்கள் 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 3 to 5 நிமிடங்கள் எழுந்து நடப்பது மிகவும் அவசியம். தூக்கம். குறைந்தபட்சம் ஒரு மனிதர் 7 to 9 மணி நேரம் தூங்குவது அவசியம். மேலும் மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். புகை மற்றும் மதுவினை தவிர்த்தல் வேண்டும். சன்ஸ்கிரீன் கிரீம், அதாவது குறைந்தபட்சம் SPF 30+ சன்ஸ்கிரீன் கிரீம்களை தடவுவது அவசியம். முக்கிய முதுமை தடுப்பு ஹார்மோன்கள். அதில் முக்கியமானவை ஈஸ்ட்ரோஜன், குரோத் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான், மெலட்டோனின், DHEA. இது உடலில் சுரக்காவிட்டால் ஹார்மோன் மாற்று சிகிச்சை என்னும் சிகிச்சையை மேற்கொண்டு இந்த ஹார்மோன்களை நாம் செலுத்தலாம். முதுமையை தடுக்கும் முக்கியமான சப்ளிமெண்ட்டுகள் மற்றும் மருந்துகள். NMN மற்றும் NR, அதாவது நிக்கோட்டினமைடு மோனோநியூக்ளியோடைடு அல்லது நிக்கோட்டினமைடு ரைபோசைட். இவை NAD+ அளவை அதிகரிக்கின்றன. மேலும் CoQ10, அதாவது மைட்டோகாண்ட்ரியாவினை பாதுகாக்கின்றன. மற்றும் மெட்ஃபார்மின் கிளைகேஷனை குறைக்கின்றன. மற்றும் ரெட்டினாய்ட்ஸ் நமது வைட்டமின் A வின் அளவினை நமது உடலில் அதிகப்படுத்தி நமது தோலில் விழும் சுருக்கங்களை குறைக்கின்றன. முடிவுரை. ஆன்டி ஏஜிங் என்பது முதுமையை நிறுத்துவது அல்ல, ஆரோக்கியமான முதுமையை உருவாக்குவது. நோய்களை தாமதப்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம்.
நீண்ட வாழ்வு, நல்ல ஆரோக்கியம். நன்றி.